இந்த இந்த டைம் பைபிள் குவிஸ் என்னென்னா ஈஸியாக தான் எடுத்திருக்கோம். நீங்கள் எல்லாருமே பைபிள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் கையில் பைபிள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இது வந்து பாட்டுக்கு வசனம். இப்போ நம்ம சர்ச்சில் வந்து பாட்டு பாடுறோம், வசனமும் சொல்கிறோம். அதனால் வந்து பாட்டு ப்ளே பண்ணுறப்ப நீங்கள் அதுக்குரிய வசனத்தை எடுக்கணும். வசனம் அங்கே வந்து எந்த வசனம்னு சொல்கிறப்ப வசனத்தை எடுத்து படிச்சுட்டு அந்த வசனத்துக்குரிய பாடலை நீங்கள் பாடணும். முதல்ல ஒரு ட்ரையலுக்கு ஒரு பாட்டுக்கு வசனம் வந்து ஒரு பாட்டு போடுவாங்க. பாட்டு 1 டைம் தான் ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணுறப்பவே அந்த வசனம் எங்கே இருக்குன்னு பைபிளை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு நில்லுங்க, உங்கள் இடத்துக்கு மைக் வரும். அது சொல்லும்போது உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? இப்போது ஃபஸ்ட்டு பாட்டு ப்ளே பண்ணுங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது இந்த பாட்டுக்குரிய வசனம் எங்க இருக்குன்னு பைபிள்ல தேடுங்க. பைபிள்ல எடுங்க. இந்த வசனம் எங்க இருக்குன்னு எடுத்தவங்க எந்திரிச்சு படிக்கலாம். இது ஒரு ட்ரையல் தான். உற்சாகமா நம்ம செய்வோம். இது ஒரு ட்ரையல் தான். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தை எங்க வருதுன்னு எடுத்தவங்க படிக்கலாம். மைக் உங்ககிட்ட கொண்டு. இது வந்து ஒரு ட்ரையல் தான். அவங்க எடுத்துட்டாங்கன்னா சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். 84 சொன்னாலும் 34 சொன்னாங்களா? இங்கே 84 ஓகே, கரெக்ட். எல்லாம் கிளாப் பண்ணலாம். ஓகே, இதுதான் கேமு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு சாங் வரும். எல்லாம் பைபிளை ரெடியாக வச்சுக்கோங்க. என்ன சாங்கோ வசனத்தை எடுத்தவங்க டக்குன்னு எந்திரிச்சு மைக் வரப்போ உங்களை நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா அங்கே மைக் வரும், நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட் சாங். தகப்பனாக இதுவரையும் தோழின் மீதே சுமந்து வந்து அங்கே ரைஸ் பண்ணிருக்கோம். எலும்பி நில்லுங்க. மைக்ல சொல்லுங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருவரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. சூப்பர், கரெக்ட் ஆன்சர். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். அடுத்த நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணுங்க. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் பைபிள்ல தேடுங்க. உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். பாட்டு யாருமே இல்லைங்களா? கையை தூக்குங்க. எரேமியா 31:20 எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா. இல்லை, இதுக்கு இன்னும் க்ளோஸான ஆன்சர் ஒன்று இருக்குது. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்ற வார்த்தை இருக்கு. அந்த பின்னாடி எடுத்திருக்காங்க ஒரு சிஸ்டர், அவங்கள்ட்ட கொடுங்க. ஓசியா 10:8 எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன், என் இதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. கரெக்ட் ஆன்சர். எல்லாரும் கரங்களை தட்டலாம். அடுத்த பாடல் எல்லாம் ரெடியா இருங்க. அடுத்த பாடல். பல தீமை நிந்தை மொழிகளும் மேல் பொய்யாய் சொன்னாலும் களி பிரதர் சைடுல ஒருத்தங்க நம்ம சிஸ்டர் எழுதின பாட்டு இது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இருப்பிடம் சொல்லுங்க பிரதர். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 சரியான பதில். அடுத்த பாடல் சிஸ்டர் சைடுல. மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்று அழைக்கின்றாரே, வாரும் என்றே ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வேற யாருக்கா சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க ஒரு சிஸ்டர், இங்க சிஸ்டர்
அவங்க படிக்கிறதுக்குள்ளே அடுத்து எல்லாம் ரெடியாக இருங்க அடுத்த பாட்டுக்கு. வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சரி, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். சரியான பதில். அடுத்த பாடல். புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது ஒவ்வொரு நாளும் புதிது. ஆண்டவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியவைகள். இந்த வசனம் எங்க இருக்கு? பிரதர்ஸ் சைடில் ஒருத்தர், சிஸ்டர்ஸ். புலம்பல் 3:23. சரியான பதில். அந்த வசனத்தை படிச்சிருங்க சிஸ்டர். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. வெரி குட், சரியான பதில். அடுத்த பாடல். அடுத்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். வசனத்தை சீக்கிரமா எடுத்துடலாம். அடிக்கடி கேட்ட பாடல். வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் காரம் நோக்கும். சங்கீதம் 123 2வது வசனம். வசனத்தை படிச்சிருங்க சிஸ்டர். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும். ஓகே சிஸ்டர், ஓகே, தேங்க்யூ. சரியான பதில். அடுத்த பாடல். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். சரியான பதில். இனிமேல் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ண போறீங்க. இப்போ பாட்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது ஈஸி தான். வசனம் இருப்பிடம் சொல்லிடுவோம். வசனத்தை எடுத்து படிச்சுட்டு அதோட பாட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடினீங்கன்னா ப்ரைஸ். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வசனம் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இருப்பிடம் மட்டும் தான் வரும். எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் படிக்கணும். படிச்சுட்டு அப்புறம் சொல்ற பாட்டு பாடணும். யோசுவா 24:15. எடுத்தவங்க டக்குன்னு படிங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாடுங்க. அந்த வசனத்தை படிச்சுட்டு பாடணும் பிரதர். அதுல பாட்டு. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. சரியான பதில். யோசுவா 24. ஆனா இனிமேல் என்னன்னா, அடுத்தது எந்த வசனம் போடுறோமோ அந்த வசனத்தை எடுத்து படிச்சுட்டு அந்த பாட்டை பாடணும். மனப்பாடமா தெரிஞ்சதுனால பிரதர் பாடிட்டாங்க. ஆனாலும் வசனத்தை எடுத்துட்டு பாடுறவங்களுக்கு தான் அடுத்தது கிஃப்ட். அடுத்த வசனம் சங்கீதம் 18:29. சீக்கிரம் எடுங்க. சங்கீதம் 18:29. சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அந்த வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். கரெக்ட், சரியான பதில். அடுத்த வசனம் உன்னத பாட்டு 2:1. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈஸியான பாடல். நிறைய பாடல் இருக்கு இந்த வசனத்துல. ரெடியா இருக்கீங்களா சிஸ்டர்? உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், பள்ளத்தாக்கின் நீருற்றாமே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், பள்ளத்தாக்கின் நீருற்றாமே. சரியான பதில், சரியான பதில். அடுத்த வசனம்
ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம். இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், மனப்பாடமாகவே தெரிந்த வசனம் இது. ஏசாயா 49:16. இதோ ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. சூப்பர் பிரதர், சூப்பர், கரெக்டான ஆன்சர். அடுத்தது கடைசியான வாய்ப்பு யார் பயன்படுத்திக்கன்னு பார்ப்போம். ஈஸியான வசனம் இதுவும். அடுத்த வசனம் பிலிப்பியர் 4:4. நம்ம வசனங்களை மனப்பாடம் பண்றதுனால இதெல்லாம் நமக்கு பார்க்காமே தெரியும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பாடுங்க பிரதர், அதுல ஒரு பாட்டு பாடுங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடிருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடிருப்பதால். முயற்சி செய்த வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.